தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சரை நியமித்தது நம்முடைய தளபதி ஆட்சி தான். இதை விட பெண் உரிமை காக்கக்கூடிய தலைவர் யார் இருக்கா அப்படின்னு போட்ட அந்த காணொலிகள்லாம் பிச்சுக்கிச்சு. விருதுநகரை சார்ந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 9 அமைச்சர்கள் அவங்களும் ஒருத்தங்க, 9 அமைச்சர்கள் அவங்களும் ஒருத்தங்க அப்படின்னா அது சரியானது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சரா, முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களும் ஒருத்தர் இருந்தாங்களே, அப்போ அவங்க யாரு? ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் யார் யார் பெண் அமைச்சர் இருந்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இல்லை, 1946 தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ருக்மிணி லட்சுமிபதி என்கிற ஒரு பெண் அமைச்சர் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. கூகுளில் போட்டாலே வருது. 1963 ராஜாஜியுடைய அமைச்சரவையில் ஜோதி வெங்கடாச்சலம் என்கிற ஒரு பெண் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கர்மவீரர் காமராஜர் தாவேக்கோட கொள்கை தலைவர் ஆயிருக்கீங்களே, கொள்கை தலைவர்னா யாருன்னு பார்க்கணும், அவருடைய அமைச்சரவை எப்படி இருந்துன்னு பார்க்கணும், அவர் ஆட்சி எப்படி இருந்துன்னு பார்க்கணும். அவர் கொள்கை தலைவர், அவ்வளோதான். அதோடு பட்டிக்கிறது. அவர் தெரிஞ்சா, அரசியல் தெரிஞ்சா தெரியும். லூர்தம்மாள் சைமன், இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற காமராஜர் அமைச்சரவையில் இருந்த ஒரு பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமன். அவங்க அமைச்சர், பெண் அமைச்சர் கிடையாது. அதுக்கப்புறம் 1967 தமிழ்நாட்டினுடைய முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் அமைச்சர் சத்தியவாணி முத்து, அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சியில், திமுகவுடைய ஆட்சியினுடைய முதல் பெண் அமைச்சராக, அது பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதல் பெண் அமைச்சராக நியமிக்கப்பட்டாங்க. அதையும் தெரியாது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 1986 பிறகு எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவங்களும் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. 1991 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், இந்திரா குமாரி என்ற கைத்தறித்துறை அமைச்சராக அவங்க அமைச்சர் இருந்தாங்க. திருப்பி 1996 திமுக ஆட்சியில் ஜெனிஃபர் சந்திரன், எங்க ஊருக்காரங்க, தூத்துக்குடிக்காரங்க, மீன்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றாங்க திமுக ஆட்சியில். திருப்பி 2001 மீண்டும் அதிமுக ஆட்சி வருது. அந்த அதிமுக ஆட்சியில் சரோஜா என்கிற ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க 2001. 2006 மீண்டும் திமுக ஆட்சி, 3 பெண் அமைச்சர்கள். முதல்ல பெண் அமைச்சர் கொடுத்தான்னு சொல்றாங்கல்ல, 3 பெண் அமைச்சர். கீதா ஜீவன் ஒரு அமைச்சர், தமிழரசி அவர்கள் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் பூங்கோதை ஆல்டியன் அவர்கள் அவங்க ஒரு அமைச்சர். 3 பெண் அமைச்சர் 2006. 2011 அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அவங்க ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் கோகுல இந்திரா அவர்கள் ஒரு அமைச்சர், ராஜலட்சுமி செல்வி ராமஜெயம் அவர்கள் ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் 2016 4 அம்மையார் ஜெயலலிதாவோட சேர்த்தா 5 பேர். நிலோஃபர் கபில் அவர்கள், அவங்க டாக்டர், அவங்க ஒரு அமைச்சர். டாக்டர் சரோஜா அவர்கள், அவங்க ஒரு அமைச்சர். ராஜலட்சுமி அவர்கள் அமைச்சர். அதுக்கப்புறம் வளர்மதி அவர்கள். இப்படி 5 பெண் அமைச்சர்களை 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சாங்க. 2021 2016 தான் தெரியாதுங்க, ஏன்னா இவருக்கு 2K கிட்ஸ், ஜென்சி, இளைய தலைமுறை தெரியாது, மறந்துடலான்னு விட்டுறலாம். 2011 இல்லை 2006 போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். யார் போய் பார்க்குறா? எவன் செய்தியை கொடுத்தாலும் ரூட் மாஃபியா கொடுத்துச்சா அப்படியே எடுத்து பரப்பி விடுறா அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க.